நீங்க பல்கிங் பண்ணணும்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்க்கு மேல சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா, ஹியர் மீ அவுட், ஐ ஹெல்ப் யூ ஃபிக்ஸ் இட். உங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க கேலரி சர்ப்ளஸ்ல இருக்கணும். அதுக்கு நீங்க யூஷுவலா சாப்பிட்றதை விட அதிகமா சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு அப்பிடைட் இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னா, நான் சொல்ற டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்க. இந்த டெக்னிக் பேர்லாம் இல்லை, பட் இட் ஒர்க்ஸ் 100%. கேலரி கோலை செட் பண்ணிட்டு அதை அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு கன்சியூம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நார்மலா எடுக்கிற மீல்ஸ்ல ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்க. ஸ்மூத்தி மேக் பண்ணும்போது அதுல எக்ஸ்ட்ராவா ஒரு பனானா ஆட் பண்ணுங்க. பெருசா டிஃபரன்ஸ் இல்லைன்னு நீங்க நினைச்சாலும் கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஒரு மீடியம் சைஸ்ட் பனானால 100லேருந்து 115 கேலரிஸ் இருக்கும். அப்போ 2 பனானா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 200 கேலரிஸ். உங்களுக்கு பிடிச்ச டெலிஷியஸான சிக்கன் கறியை கூட நீங்க நார்மலா சாப்பிட்ற ரைஸை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ப்ராப்பரான அளவுக்கு ஃபேட்ஸ் எடுக்க முடியலன்னா ஹோல் எக்ஸை நீங்க சாப்பிட்ற ரைஸ் கூட ஸ்கிராம்பிள் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. பெருசா டிஃபரன்ஸ் இல்லைன்னு நினைச்சாலும் நம்ம கோலை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். சும்மா அதிகமா சாப்பிடணும்னு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டர்ட்டி பல்கிங் பண்றதை விட இது எவ்வளவோ பெட்டர்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியாம கேலரிக் சர்ப்ளஸ்ல இருப்பீங்க. பொறுமையா இது ஒரு லைஃப் ஸ்டைலா ஃபார்ம் ஆன அப்புறம் கேலரிஸை ட்ராக் பண்ணிட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்க்கு என்னை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.